டைம் ஆயிடுச்சு. இன்னும் பஸ்ஸு காணுமா? இந்த நம்ம ஊர் நடிகருங்க அந்த அரசியல் வச்சுட்டு பண்ணுற கூத்து இருக்கு பாருங்க, பெருங்கூத்தா இருக்கு. டேய், வாய் இருக்குன்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஏதாச்சும் பேசிகிட்டே இருக்கக்கூடாது, புரியுதா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ரஜினி கட்சி ஆரம்பிக்க போகிறேன், சிஸ்டத்தை சரி பண்ண போகிறேன், கடைசியில் அம்போன்னு எனக்கு புரியுது. சொன்னார் தான் ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி ஒருத்தர் ஒதுங்கினதுக்கப்புறம் நாம் அவரை பற்றி பேசி வம்பு பண்ணுறது அவ்வளோ நல்லா இருக்காங்க. ஹெல்த் இஷ்யூஸு அவர் ரைட் பேசலை. இப்போ நான் 10 நாளைக்கு முன்னாடி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த மாணவியோட பாலியல் பலாத்காரத்தை பற்றி கேட்குறாங்க, ஹாஸ்டல் பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கல அப்படின்ட்டு போயிட்டே இருக்காரு. அவர் சில நேரத்தில் ப்ரெஸ்ஸில் வந்து வெளியில் போகிறதுக்காக ஏதாச்சும் சொல்கிறது வழக்கம் தான்டா, யோசிச்சுலாம் பிளான் பண்ணி பண்ண மாட்டார். ஏற்கனவே கூட அந்த 7 பேர் விடுதலை பற்றி கேட்டப்போ யார் அந்த 7 பேர் அப்படின்னு கேட்டார், ஞாபகம் இருக்கா? அவருக்கு தெரியாமலா இருக்கும். அந்த நேரத்தில் ஏதாச்சும் பேசி அது ஒரு இஷ்யூ ஆகிடும், எதுக்கு நம்மளை அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் அதை விடுங்கண்ணா, நம்ம கமலஹாசன் சிஎம் ஆக போகிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் மையத்தில் இருந்தோடு ஓரமாக ஒதுங்கிட்டாரு. கமலஹாசனோட அரசியல் பார்வை வேறு மாதிரி இருந்திருக்கும் அவரோட கணக்கு. பட்டு கலை யதார்த்தம் அப்படி இல்லைன்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிட்டு இருக்கலாம். அதை நீ ஓரமாக போயிட்டதா சொல்கிற, அப்படி கூட வச்சுக்கோ. என்னண்ணே, சரிங்கண்ணா, அதையும் விடுங்க. இப்போ நம்ம இளைய தளபதி விஜய் அந்த கட்சி மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விக்கிரவாண்டி மக்களை வீட்டுக்கு கூட்டு விருந்து வச்சார். அந்த புயல் வெள்ளத்தில் மாட்டிட்டு தவிச்சாங்களா மக்கள், அவங்கள போய் நேரில் போய் பார்வையிட்டு சும்மா தட்டி கொடுக்காம வீட்டுக்கு வர வச்சு உதவி பொருள் கொடுக்குறாரு. ஏதாச்சும் குறை சொல்லிக்கிட்டே இருப்ப நீ. அவர் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, திடீர்னு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நேரில் வந்தார்னா கும்பல் கூடி போச்சு, அது மூலிமா ஒரு கலாட்டா வந்துச்சுன்னா அவர் பேர் கெட்டுருமா இல்லையா? அதனால பனையூருக்கே கூப்பிட்டு அவரால் முடிஞ்ச உதவி செய்கிறாரு, அதை ரிசீவ் பண்ணிட்டு போகிறாங்க. நான் அப்படி தானே எடுத்துக்கிட்டேன். ஒருத்தன் வந்து கேட்குறான், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸில் மாட்டினால குணசேகரன் ஞானசேகர், அவனை வந்து ஒரு நாள் பனையூருக்கு அனுப்ப முடியுமான்னு கேட்குறான். அவனை எதுக்கு பனையூருக்கு அனுப்பணுமா? விஜய் வந்து அவர் கண்டிக்கணுமாண்ணா, அதுக்காக ஒரு நாள் பனையூருக்கு வர முடியுமான்னு கேட்கலான்னா தேனா விட்டான். ஏய், இது வேற யாரும் சொன்ன மாதிரி தெரியலையே, நீயே ஏதோ நக்கல் பண்ணுறன்னு நினைக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமாவோட நம்பர் 1 ஹீரோட அவர். அதெல்லாம் ஒருத்தடி தள்ளிட்டு வராருல, அவர் அரசியலில் வந்து ஜெயிக்கிறாரோ சிஎம் அவரோட, அதெல்லாம் விடுறான். இதுவே பெரிய விஷயம்டா. படா போங்க போங்க. யார் என்ன சொன்னாலும் இன்னும் 3 மாசத்துல தமிழ் புத்தாண்டு வரப்போறது உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இவனா தீவிரமான தலைவர் வசிகன், அவரோட மீட்டிங்லாம் பார்த்துருக்கான்ல, கடைசியாக கூட அரசியல் உறுதி அப்படிலாம் பேசினார்ல, அந்த கட்சியெல்லாம் உறுப்பினராக சேர்ந்தான் போல. என்னன்னு தெரியல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன் நான், நாளைக்கு திங்கக்கிழமை வருது உறுதி அப்படின்றான். என்னடா பண்ணுறது, சிஸ்டமே சரியில்லை. போடா, நாளையிலேருந்து உங்களோட வந்து பஸ்ஸே ஏற மாட்டேன், போடா.